أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم وفي القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم أولئك الذين اشتروا الضلالة بالهدى فما ربحت تجارتهم وما كانوا مهتدين مثلهم كمثل الذي استوقد نارا فلما أضاءت ما حوله ذهب الله بنورهم وتركهم في ظلمات لا يبصرون صم بكم عمي فهم لا يرجعون صدق الله العظيم. அருமைக்குரிய சகோதரர்களே, பெரியவர்களே, நேற்று நாம் பார்த்து வந்த வசனங்களில் அல்லாஹு தஆலா குறிப்பிட்டிருந்தது, மேலும் அவர்களை நோக்கி மற்ற மனிதர்கள் நம்பிக்கை கொண்டதை போன்று நீங்களும் உண்மையான ஈமான் கொள்ளுங்கள், நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று கூறினால், அதற்கு அறிவினர்கள் நம்பிக்கை கொண்டது போல நாங்களும் நம்பிக்கை கொள்வதா என்று அவர்கள் கூறுகிறார்கள். நிச்சயமாக அவர்கள்தான் முற்றிலும் அறிவினர்கள். ஆனால் தாங்கள் தான் அறிவினர்கள் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ள மாட்டார்கள். தவிர அவர்கள் நம்பிக்கை கொண்டவர்களை சந்தித்தால் நாங்கள் உங்களைப் போல் நம்பிக்கை கொண்டு விட்டோம் என்று கூறுகிறார்கள். ஆனால் அவர்கள் நம்பிக்கையாளர்களை விட்டு விலகிச் சென்றால் தங்களின் தலைவர்களாகிய ஷைத்தான்களுடன் தனித்து விட்டாலோ நிச்சயமாக நாங்கள் உங்களுடன் தான் இருக்கின்றோம், ஆனால் நாங்கள் நம்பிக்கையாளர்களை பரிகாசம் செய்யவே அவ்விதம் அவர்களிடம் கூறினோம் என்று கூறுகின்றனர். அவ்வாறல்ல, அல்லாஹுதான் அவர்களை பரிகாசிக்கின்றான். மேலும் அவர்களுடைய அட்டுழியத்தின் இவ்விதம் தட்டழித்து கட்டறியும்படி விட்டுவிடுகின்றான் அல்லாஹ் என்பதாக அதனுடைய விளக்கங்களை நேற்று நாம் பார்த்தோம். அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லி காட்டுகின்றான். உலாயிக, இவர்கள் அல்லதீன எப்படியா கொண்டவர்கள், எதை போன்றவர்கள், இஷ்தரவுல் வலாலத பில் ஹுதா, நன்மைக்கு பகரமாக, நேரான வழிகளுக்கு பகரமாக இவர்கள் வழிகேட்டை வாங்கிக் கொண்டார்கள். இவர்களுடைய இந்த வியாபாரம் இருக்கின்றதே லாபம் தரக்கூடியதாக இல்லை. இவர்களுக்கு எந்த ஒரு லாபமும் கிடைக்காது. ஏன்? நேர்வழி கிடைப்பதற்கு பகரமாக இவர்கள் அநியாயத்தை பெற்றுக் கொண்டார்கள். ஒமா கானு முஹ்ததீன், இவர்கள் நேர்வழி பெற்றவர்களாகவும் இருக்கவில்லை என்பதாக அல்லாஹ் சொல்லிட்டு, மஸலுஹும், இவர்களுக்கு உதாரணம், கமஸலில்லதி, சிலர்களுக்குரிய உதாரணத்தை போன்று. எந்த சிலர்கள்? இஸ்தௌகத நாரா, ஒரு மனிதன் நெருப்பு மூட்டினால அந்த மனிதருக்கு, எந்த மனிதன்? ஒரு காட்டுக்குள்ள, இருண்ட காட்டுக்குள், வெளிச்சமே தெரியாத ஒரு காட்டுக்குள் ஒரு மனிதன் சென்று கொண்டிருக்கின்றானே, அந்த மனிதனுக்குரிய ஒரு உதாரணத்தை போன்ற. அந்த மனிதன் என்ன செய்யறான்? தனக்கு வெளிச்சம் வேணும் என்பதற்காக வேண்டி இவன் நெருப்பு மூட்டிட்டு போறான். நெருப்பு பந்தான் எடுத்துட்டு போவாங்களோ அது போல எடுத்துட்டு போறான். அப்படி எடுத்துட்டு போகையில ஃபலம்மா அல்லாஅத் மா ஹவுலஹு, அந்த நெருப்புடைய ஜுவாலை இருக்கின்றதே இவனை சுற்றி பரவி கொண்டது. அப்ப வெளிச்சம் நல்லா தெரிஞ்சிருச்சு. தெரிஞ்ச இந்த சமயத்துல, நல்ல வெளிச்சம் தெரிஞ்சிருச்சுன்னு இவன் போய்கிட்டு இருக்கான். இவன் போகக்கூடிய சமயத்துல ஸஹபல்லாஹு பிநூரிஹிம், அல்லாஹ் தஆலா அவனுடைய பார்வையை போக்கிட்டான். அவனுடைய பார்வையை, அந்த நூரை அல்லாஹ் தஆலா இவனுடைய பார்வையை போக்கிவிட்டு தரக்கஹும் ஃபீ ظுலுமாத்தின், அதே சமயத்தில் என்ன செஞ்சுட்டான்?
அவன் அந்த இருளையே அல்லாஹு தஆலா விட்டும் விட்டான். லா யுப்சிரூன், அவனால பார்க்க முடியாது. இவனுக்கு கொடுத்த கண்ணு கொடுத்து என்ன பிரயோஜனம்? இவன் நெருப்பு மூட்டி என்ன பிரயோஜனம்? ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. ஏன்? இவனுக்கு தேவையான பார்வைகள் இருக்கின்றத இந்த பார்வைகள் இல்லை. இவன் கண்ணிருந்தும் குருடனாக ஆகிவிட்டான். இந்த குருடனுக்கு, பார்வையற்றவனுக்கு நெருப்பு மூட்டினது என்ன மூட்டாது என்ன எல்லாம் ஒண்ணுதான். சும்மும் புக்முன் உம்யுன் ஃபஹும் லா யர்ஜிஊன். அதுதான் செவிடராகவும் ஊமையர்களாகவும் குருடர்களாகவும் இருக்கிறார்கள். அவர்கள் இந்த சமயத்தில் என்ன ஆகிட்டான்? அவர்கள் செவிடர்களாகவும் குருடராகவும் ஊமையெல்லாம் ஆகிவிட்டான். லா யர்ஜிஊன், அவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? அந்த அபாயகரமான சூழ்நிலையில் இருந்து, அந்த அபாயகரமான சூழ்நிலையில் இருந்து மீளவே இவர்கள் மாட்டார்கள் என்பதாக முனாஃபிகீன்கள், நயவஞ்சர்களை பற்றி அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். அவர்களுக்குரிய உதாரணம், இவங்க எல்லாம் நாங்க நேரான வழியில போறோம், நாங்களாம் எல்லாம் சரியான செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு நீங்க சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா அல்லாஹ் தஆலா அசலான பார்வைகளை போக்கிவிட்டால், இந்த ஒளியை போக்கிவிட்டால் எப்படி இவர்கள் எது இருந்த என்ன பிரயோஜனம், ஒண்ணுமே பிரயோஜனம் இல்லையோ அதுபோல இவர்களை நாங்கள் விட்டு விடுகின்றோம் என்பதாக அல்லாஹு தஆலா இந்த ஊமையை சொல்லி காட்டுகின்றான். மேலும் ஒரு உதாரணங்களை அல்லாஹ் சொல்கின்றான். இன்ஷா அல்லாஹ் அதை நாளை பார்ப்போமாக. எதை படித்தோமோ எதை கேட்டோமோ அதை விளங்கி நடக்கக்கூடிய நன்மக்களாக வல்லோம் அல்லாஹ் மாய்க்கு அருள்வானாக. வாஹ்தாவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக வ நஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். ஆமீன். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.